அனைவருக்கும் அன்பான வணக்கம். மறுபடியும் அரசியல் பழகுவோம் அப்படின்ற தளத்திலிருந்து உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய நபர் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் தேசியம் சிந்தனையுடைய ஒரு நபரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன விஷயங்களை பேச போகிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் ரவீந்திரன். வணக்கம். வணக்கம் கலேஷ். அப்புறம் உங்களை பற்றி கொஞ்சம் மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சில விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கருத்தியல் ரீதியாகவும் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவனாக தான் என்னை நான் முன்னிறுத்திக்க விருப்பப்படுறேன். ஸோ அதனால தான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளராக என்னை நான் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். சிந்தனையாளர் அப்படின்னு பேசலாம். சரி, இன்றைக்கி நிறைய இடங்களில் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பேசப்படுது, நிறைய வளர்ந்துருக்கு, நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி கருத்துக்கள்லாம் பேசப்படுது. நம்ம ஒரு ஒரு கேள்வியிலேருந்து நான் இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தமிழ் தேசியம்னா என்ன தான் நீங்கள் இந்த தமிழ் தேசியம் மூலியமாக மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்க? தமிழ் தேசியம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சாவரியன் நேஷன், ஒரு தனி நாடு அப்படின்ற கான்செப்ட் தான் தமிழ் தேசியம். சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் 1008 சிக்கல்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்களுடைய வாழ்வியலுக்கான கருத்தியலாக மட்டுமே தமிழ் தேசியம் அப்படின்றது இருக்குது. அது நாட்டுக்கு நாடு வேறு வேறு விதமாக அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் தமிழ் தேசியம் சொல்லக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, அப்படி இந்த தமிழ் தேசியம் இப்படியாப்பட்ட கருத்துக்களை வைக்கிது அப்படின்னு சொல்லும்போது இதை வரையறைப்படுத்துறது யார்? இந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு கான்செப்டை யார் ஆக்சுவலி மக்களுக்கு கொண்டு வந்தது? ஏன்னா இது ஒரு 5 வருஷம் முன்னுக்கு ஒரு 10 வருஷம் முன்னுக்கு நான் கேள்விப்படலை. நான் ஒரு 10 வருஷம் முன்னுக்கு இந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படலை. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். பெரும்பாலும் அப்படி தான் வச்சுக்கோங்க. இது யார் பார்த்திங்கன்னா வரையறைப்படுத்துது? இப்படி தமிழ் தேசியம்ன்ற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு? சரி, இப்போ நீங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த வார்த்தையாக பயணிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது. முதலாவது தமிழ் தேசியம் அப்படின்றது அதோடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தமிழர்களுடைய வாழ்வியலும் அவங்களுடைய வரலாறையும் மீட்டுருவாக்கம் பண்ணுறது அப்படின்றது தான் தமிழ் தேசியம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தனித்தமிழ் இயக்கம் கண்ட ஐயா மறைமலையாடிகள். சரிங்களா? அவர் தான் முத இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிறைய அதாவது தமிழில் நிறைய வார்த்தைகள், அதாவது வடமொழி சொற்களாக இருக்கட்டும் அல்லது வேறு மொழி சொற்கள் கலந்ததை அவர் அதை எல்லாத்தையும் விளக்கிட்டு தூய தமிழில் அவர் நிறைய விஷயங்களை மாற்றி கொண்டு வந்தார் அப்படின்றது நான் படித்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ 2009 இனப்படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு அரசியலாக தமிழ்நாட்டில் போன்ற நாடுகளில் உருவெடுக்குது. அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசியம் அப்படின்றத வார்த்தை அப்படின்றது பேசப்படுது. மோரோவர் இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தாலே நீங்கள் தமிழ் தேசியவாதியாக தான் இருக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு தமிழனாக இருந்தால் தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும் அப்படின்னு. இங்கே சில மாற்று கருத்துக்கள்லாம் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நேராக அந்த மதத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசலாம். இப்போ பெரும்பாலும் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய இடத்துல இந்த தமிழ் தேசியத்துக்கும் இந்துக்களுக்கும் பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது. நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன், நான் ஹிந்துவை ஏற்கல. இன்னொரு தரப்பு நான் தமிழனாக இருந்து ஹிந்துவாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படின்ற கேள்வியை வைக்கும்போது இங்கே ஒரு சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன? ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குது? அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நானுமே அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு ஆள் தான். சரிங்களா? நான் என்னுடைய யூடியூப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு நானே பேசியிருக்கேன். சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இனம் வேறு மதம் வேறு. சரி, இப்போ நீங்கள் தமிழனா ஒரு இனத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இனத்தை உங்களால் மாற்றவே முடியாது. ஏன்னா உங்கள் மரபணு உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் மதம் அப்படின்றது அப்படி கிடையாது. இன்றைக்கி ஹிந்துவாக இருக்கக்கூடியவர் நாளைக்கு வேற்று மதம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாக்கா அந்த கருத்தியலோட ஒத்து போய் அவர் மதம் மாறி போயிடலாம். அதனால் ஒரு மதம் அப்படின்றது ஒரு இனத்தின் அடிப்படையில் பார்க்கப்படக்கூடாது அப்படின்றது என்னுடைய இப்போ உள்ள பார்வை. ஏன்னா அப்போ இந்துக்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்றீங்களா? ஓகே, சரி. இப்போ முதலாவது இந்த ஹிந்து அப்படின்ற அந்த வேர்ட்டுக்கு வந்துடுவோம்.
ஓகேங்களா? இப்போ இந்த ஹிந்து அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இயல்பாகவே நம்மளுடைய மதத்தில் உள்ள வார்த்தையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதே ஹிந்து டேர்முக்கு சனாதன தர்மம் அப்படின்ற இன்னொரு பேரை வச்சு இன்றைக்கி வந்துட்டு ஹிந்துக்கள் வந்து தங்களை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறாங்களே. இப்போ இந்த ஹிந்துன்றது எப்படி சனாதனமாக மாறுனுச்சு? அது வந்து வெள்ளைக்கார வச்ச பேர். நம்மளுக்கு நானே அப்படி தான் வந்து அதை பார்க்குறேன். ஹிந்துன்ற வார்த்தை அப்படின்றது வந்து சமயத்தில் எந்த இடத்துலையும் நான் பார்க்கல. அதனால் வந்து இது வந்து வெள்ளைக்காரன் தன்னுடைய கன்வீனியன்ஸுக்காக வச்சுக்கிட்ட ஒரு பேராக தான் நான் பார்க்குறேன் இந்த ஹிந்துன்றது. பட் சனாதன தர்மம் அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலேருந்து இது வந்து பேசப்படுற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த வேர்டில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஹிந்துன்ற வார்த்தையோட ஃபவுண்டேஷன் எங்கே, வெள்ளைக்காரன் எங்கேருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்தியா முழுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பல்வேறு விதமான சமய நம்பிக்கைகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற்று மதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்குது, அவங்களோட ஆன்மீக புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்தியா முழுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மெய்யியல் கோட்பாடுகள் அப்படின்றது வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி தமிழர்களுக்குன்னு மெய்யியல் கோட்பாடு இருக்குது. அதில் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், கௌரவம், சௌரம் இதெல்லாமே இருக்குது. ஷண்மத கோட்பாடு இதுதான் வருது. சரிங்களா? இது வந்து சவுத் இந்தியாவுக்கு. அந்த மாதிரி நார்த் இந்தியாலையும் நிறைய இருக்குது. அப்போ இந்த ஹிந்து அப்படின்றது வெள்ளைக்காரன் வச்சது சட்டமாக தான் வச்சுருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. இந்த ஹிந்து லா அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படி சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு மதமாக மாற்றிக்கிட்டது நம்ம. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தமிழர்களோட மெய்யியல் கோட்பாடு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழில் எழுதக்கூடிய இலக்கியம், சான்றுகள், அதில் இருக்கக்கூடிய இந்த வரலாறை ஒட்டி தான் வந்துட்டு நம்மளுடைய சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். நீங்கள் எப்படி வந்து அதை வந்து இது வந்து ஒரு சட்டத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இந்த ஹிந்து அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா இங்கே வந்து சண்மத கோட்பாடை கொண்டு வந்தது சங்கரர். ஆமாம், சங்கரர் தான் சைவம், வைணவம், சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான வழிபாடு முறைகளை கொண்டு வராரு. அப்படி அந்த ஒரு வழிபாடு முறைகளை சட்ட ரீதியாக வந்து வெள்ளைக்காரன் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த ஒரு கான்செப்டில் ஏற்றுக்கலையே. இந்துக்கள் அதை அப்படி ஏற்றுக்கலையே. ஹிந்து அப்படின்ற இந்த டெர்மாலஜிக்கு வந்துட்டு என்ன மாதிரியான வரையறை வைக்கப்படுது, எதை வந்துட்டு புனித நூலாக வந்து முன்னிறுத்துறாங்க? அவங்களுடைய புராணங்கள், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் வந்து வேத நூல்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு அடிப்படையான கட்டமைப்பாக வந்து பார்க்கப்படுது. சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சண்மத கோட்பாடு அப்படின்றது வந்துட்டு 72 மதங்களுடைய பிரிவை ஒன்றிணைச்சது. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நார்த்தில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வேத இதிகாசங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, வைதிகம் இருக்குது. இது எல்லாமே கிளப் பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோகால் ஹிந்து அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்போது இதுக்குள்ளே சைவம், வைணவம் இதெல்லாம் இருக்கா? இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆனால் இப்போ தமிழர்களுடைய மெய்யியல் அப்படின்னு நம்ம பேசும்போது வந்துட்டு இதுக்கும் பின்னால் நாங்கள் போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கும் பின்னால் போகும்போது சைவம், வைணவம் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஐந்திணை அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 5 விதமான கடவுளர்கள் வழிபாடு இந்த சைவம், வைணவம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கே இருக்குது. சரி, அதுக்கு முன்னுக்கும் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு நடுக்கல் வழிபாடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆசீவகம் அப்படின்ற ஒரு பழைய மதம் இருக்குது. அதனுடைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் இருந்திருக்கு. அப்போது இதை நம்ம வந்து தேடி போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த கடவுள் இறை கோட்பாடு அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி உள்ள மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்துசமோட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது தான் தமிழ் தேசியர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இந்த கான்செப்ட் வந்து நானுமே ஏற்றுக்கிறேன், அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஏன் எப்போவுமே வந்து ஒரு ஹிந்துவை சார்ந்தே உங்களுடைய விமர்சனங்கள்லாம் இருக்குது? இதே தமிழர்கள் வந்து வேற்று மதத்துக்கு போகும்போது அவங்கள வந்து எந்த ஒரு விஷயமும் அதை வந்து விவாதத்துக்குள்ளேயே கொண்டு வர மாட்டீங்க. ஆனால் இந்துக்களை மட்டுமே எப்பயுமே வந்து உங்களுடைய விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ ஒரு இந்துக்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது வன்மம் இருக்கா தனிப்பட்ட விதத்தில்? ஓகே, இது வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு 2 விதமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒன்று, ஓகேங்களா? இப்போ என்னன்னு சொன்னாக்கா இப்போ ஹிந்து மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது தமிழர்கள் மீது ஏற்படுத்தின தாக்கமும் பிற மதங்கள் தமிழர்கள் மீது ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இப்போ என்னுடைய கோயில்களில் வந்துட்டு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வழிபாட்டில் இருந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 47 பேர் தமிழ் ஓதுவார்கள் இருந்தாங்க. ஆரியம் பாடுறவர்கள் 3 பேர் இருந்தாங்க அப்படின்றது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறை. ஆமாம், சரிங்களா? இன்றைக்கி அந்த நடைமுறை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே தலைகிலியாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் மலேசியாலே எடுத்துக்கோங்க, எத்தனை கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு தேவாரம் பாடுறதை கேட்டிருக்கீங்க? இல்லை தேவாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற எத்தனை கோயில்களை வந்துட்டு உங்களால் வந்துட்டு காட்ட முடியும்? முழுமையாக சமஸ்கிருத மையமாக மாறி போயிடுச்சு. சரிங்களா? அப்போது இந்த மதம் என் மொழி மீது ஏற்படுத்தின தாக்கம் அதிகம்
அதனால இதை ஒட்டி நம்ம கேள்வி கேட்குறோம். சரி, இப்போ நீங்கள் பிற மதங்கள் சொல்கிறீங்க சரிங்களா? இப்போ மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு கோட்பாடு தான் சரிங்களா? நல்லது கெட்டது இவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம முதல்ல சண்மத கோட்பாடுன்றதே 6 பேசிட்டோம் சரிங்களா? அதுக்கப்புறம் பௌத்தம் இருக்குது, வைதிகம் இருக்குது, அங்கிட்டு வந்துட்டு சமணம் இருக்குது. இந்த மாதிரி தியோலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இங்கே இந்தியாக்குள்ளே வளர்ந்த சமய மதங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு இருக்குல்ல, இதை பேசுகிறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை பத்தாது அப்படின்னும் போது அவங்க கூட சண்டை போடுறது அப்படின்றது வந்து ஏற்புடைய விஷயமாவே நான் எடுக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கருத்தியலே தமிழர்களோட வாழ்வியலோட ஒத்துப்போகாத கருத்து சரிங்களா? ஒன்று ஐரோப்பிய கருத்து, இன்னொன்று மிடில் ஈஸ்டர்ன் கருத்து. இது எப்படி தமிழர்களோட நிலப்பரப்போட ஒத்துப்போம் சரிங்களா? அப்போ அவங்கள தமிழர்களாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இனத்தின் அடிப்படையில் அவங்க தமிழர்கள் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஹிந்துக்கள் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கருத்தை நானே மாற்றிக்கிட்டேன் சரிங்களா? அது உங்களுடைய மதம் இருந்துங்க, ஆனால் நீங்கள் தமிழர் தான், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம வரலாற்று ரீதியான தாக்கங்களை பற்றி பேசும்போது ஆப்வியஸ்லி வந்துட்டு இங்கே சமஸ்கிருதம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்த்து பேசும்போது அது வந்துட்டு நம்ம வந்து அந்த மதத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு தப்பான புரிதலாக தான் இது இருக்குன்னு பார்க்குறேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கருத்தை எடுத்து வச்சே பேசுவோம். இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து சமஸ்கிருதத்தை வந்து எதுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி எனக்கு புரியலைங்க. அதாவது என்னுடைய மொழி புரியாதவன் எனக்கு கடவுளாக இருக்க முடியாது, என்னோட வழி அறியாதவன் என்னுடைய தலைவனாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பழமொழியை இப்போ பேசுகிறாங்க. அது அரசியல் கருத்து சரியா? அப்போ இந்த ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்பக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சரிங்க, சமஸ்கிருதத்தை நீங்கள் எதுக்குறீங்க, பிரச்சனை இல்லை சரியா? ஏன்னா உங்களுக்கு அது புரியல, அது நியாயம். ஆனால் இங்கே ஒரு தேவார பாடல் பாடுனா அதோடைய அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்களுக்கு அந்த புரிந்துணர்வு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு இருக்குது சரிங்களா? அதாவது இந்த தமிழ் தேசியத்தை யார் யார் பேசுகிறா அப்படின்றது இருக்குது. இதில் ரெண்டு விதமான குரூப் இருக்குங்க. நான் சொல்கிறேன், இப்போ நானே கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு அரகுரன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா முதல்ல இந்த தளத்துக்குள்ளே வரும்போது எனக்கு பெரிய புரிதல் கிடையாது. நான் ஒரு அரசியல் பார்வையோட அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த பயணத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் தமிழ் தேசிய கருத்தியலுக்குள்ளே நான் வரும்போது அறிஞர்கள்கிட்ட பேசும்போது அவங்க தான் எனக்கு இந்த தெளிவை கொடுக்குறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் போட்டு குழப்பிக்கிறீங்க, சித்தாந்தம் அப்படின்றது வேறு, மத நம்பிக்கை அப்படின்றது வேறு, அதையும் இதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சு பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்றது ஒரு தனி கட்டமைப்பு, இதையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இங்கே உள்ள தமிழ் தேசியவாதிகளுடைய முயற்சியாகவும் இருக்குது சரிங்களா? இந்த இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, தெரியாதுன்னா ஆமாம் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னல என்னுடைய சமயம் இங்கே வந்துட்டு மழுங்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் இந்த தேவாரம், திருவாசகம், இல்லை 4008 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் வந்துட்டு தமிழர்களுக்கு தெரியாமல் போனதுக்கு வந்துட்டு என்னுடைய மொழி வழிபாட்டிலேருந்து அகற்றப்பட்டு விட்டது. அதனால இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் அதை மீட்டு உருவாக்கம் பண்ணுறது தான் எங்களுடைய முயற்சியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மெயின் ஸ்ட்ரீம் இந்து மதத்துக்கு நம்ம ஒரு பேக்கப்பாக தான் இருப்போமே தவிர எந்த விதத்துலையும் நம்ம வந்துட்டு ஒரு அழிவுக்கான பாதை வந்து வகுக்கவே கிடையாதுல்ல. சரி, அப்போ இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது சமஸ்கிருதம் வந்தனால இங்கே வந்து தேவார பாடல்களும் திவ்ய பிரபந்தங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதனால அவன் கற்றுக்கல, அதனால் இந்த விஷயத்த வந்து அவன் வந்து கற்றுக்காமல் இருந்திருக்கான், அதனால் அது வந்து புரியாமல் போகுது, அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ நாளாக வந்து சமஸ்கிருதம் தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த சமஸ்கிருதம் தான் வந்து அவங்க வந்து வழிபாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல, சமஸ்கிருதமே புரியல. இல்லை, ஏன்னா சமஸ்கிருதத்தையும் சொல்லிக் கொடுக்கலையே. இப்போ சமஸ்கிருதன்றது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, அது வெறுமனே ஒரு புரோகித மொழி, அது மனிதர்களோட பேச்சு மொழியாக இருந்ததா அப்படின்றது இன்னொரு டிபேட்டு, தனிப்பட்ட டிபேட். சில பேர் பேச்சு மொழின்றாங்க, சில பேர் இல்லை அது கடவுளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இந்த மொழியை கற்றுக்கிறதுக்குமே தடை இருந்துச்சு. சரி, அப்படி ஒரு காலமும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒன்று இப்போ சொல்லக்கூடிய சோகால் சமஸ்கிருத மொழியுமே வந்துட்டு வெறுமனே ஒரு புரோகித மொழியை வச்சு அதுக்கான மந்திரத்தோடைய அர்த்தங்களையும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படலை. மாறாக எனக்கு புரியக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருந்த என்னுடைய ஆன்மீகமும் இங்கே மறக்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி நாங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியமாக இருக்குது. அப்போ இந்த தமிழ் தேசியம் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு கான்செப்டை வந்து சொல்லலை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் அப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, அதான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ நம்ம வந்துட்டு சமஸ்கிருதத்தை எதிர்த்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உள்ள ஒரு தரப்பு வந்து அது வந்துட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்குறாங்க.
சரிங்களா? 1. 2வது வந்துட்டு நீங்க ஒரு விதத்துல வந்துட்டு நீங்க வைதிகத்தையோ, இல்ல வந்துட்டு இந்த வர்ணாசிரம தர்மத்தையோ, இல்ல காஸ்ட் சிஸ்டமையோ இதனுடைய வரலாறு எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்றத பேசுறாங்க. அப்ப இங்க புரிதலின்மை அப்படின்றது வந்துட்டு எங்ககிட்ட மட்டும் கிடையாது. எதிர்ல பேசுறவங்க கிட்டயும் தான் இருக்கு. ம். அப்ப முதல்ல நாங்க சொல்றத கேளுங்க. நீங்க கேள்வியா வைங்க. நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். ஆனா, இங்க கேள்விக்கு மாறாக வந்துட்டு 2 தரப்புலயும் வெறுமனே விமர்சனத்த மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, புரிதலுக்கு வரமாட்டேங்கிறோம்ல. அதை நான் விமர்சனமா கூட பார்க்கல. ம். அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த தர்க்கத்துல வந்து ஒரு அர்த்தமில்லாத தர்க்கமா இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு தமிழை முன்னிறுத்தி பேசுறீங்க. ம். சரியா? தமிழ்ல இப்படியாப்பட்ட வழிபாடுகள் இருந்துச்சு. தமிழ்ல இப்படியாப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க வந்து பின்பற்றின ஒரு ஆள் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ம். நீங்க பேசலாம். ஆனா, இன்னைக்கு இந்துக்கள் சில நம்பிக்கையை வந்து அதை வந்து பிரதானமா எடுத்துக்கொண்டு பேசுறப்ப, அதை வந்து செயல்படுத்துறப்ப, ஓ! இதெல்லாம் வந்து பாரு முட்டா பைய செய்கிறது, இதெல்லாம் பாரு வந்து இந்த மாதிரி எவனாச்சும் செய்வானா, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்களா, இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கு, இதெல்லாம் வந்து அப்படின்னு ஒரு ஏளனமாகவும் ஒரு அதை வந்து ஒரு கீழ்த்தனமாகவும் வந்து பேசக்கூடிய சில பேர் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது தான் இன்னைக்கு இந்துக்களோடைய நிறைய பேருடைய நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இல்ல, ஓகே. அது வந்து எனக்கு புரியுது. இப்ப அது நீங்க ஒரு உதாரணம் குடுக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் சம்பவத்த? இப்போ நம்ம நம்ம நிறைய பேசியிருக்கோம், நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம், நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமை எடுத்து பேசி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அது வந்து நிறைய சர்ச்சைக்குள்ளே போகும். ஆனால் நான் வந்து ஒரு 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 உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ம். அந்த நம்பிக்கை வந்து தமிழர்களோட வழிபாட்டுக்கு ஒன்றிணையாமல் இருக்குன்னு வச்சுக்கோமே. சரி. அதை வந்து இந்துக்கள் அப்படின்றவங்க வந்து அனுசரிக்கிறதுல அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது அவங்க செய்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீயா அப்படி செய்யலாம்? நீ எப்படி அதை செய்யலாம்? ம். நீ எப்படி அதை செய்ய முடியும்? ம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வழிபாடு முறை இருக்குது, நாங்கள் வந்து ஏ செய்கிறோம், நீங்கள் பி செய்கிறீங்க. சரியா? நான் ஏ செய்கிறதுல எனக்கு விருப்பம்னா நான் அதை செஞ்சுட்டு போகிறேன். சரியா? பி வந்து உங்களோட நாங்கள் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்யுங்க. இல்ல, இதுல வந்துட்டு இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள வந்துட்டு 2 விதமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ் தேசியத்திலே வந்துட்டு இது சொல்றது கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் நான் உண்மையை உடைச்சிடுறேன். தமிழ் தேசியத்திலே 2 விதமான பிரிவு இருக்கு. ஓ சரிங்களா? ஒரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆன்மீகத்தை ஏத்துக்கிட்ட பிரிவு. சரி. நாங்க. ஓகேங்களா? இதுலயே வந்துட்டு ஆன்மீகத்தை ஏத்துக்காத ஒரு தமிழ் தேசியவாதிகளும் இருக்காங்க. ஓ இப்படி ஒரு இப்படி கான்செப்ட். ஒரு கான்செப்டும் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஆன்மீகத்தை ஏத்துக்காத தமிழ் தேசியவாதிகள் யாரு அப்படின்னா, அவங்களோட பின்புலத்தை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்துட்டு இந்த பெரியார் வழியிலேருந்து வந்தவங்க. ஓ இப்போ ஒரு காலத்துல திராவிடத்தை ஆதரிச்சு, பெரியார் ஆதரிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தெளிவுக்கு வந்துட்டாங்க. சரி. அதாவது இந்த இந்த கருத்து சரி, தவறு அப்படின்றது அவங்களுடைய தேடலுக்கு உட்பட்டு அவங்க வந்துட்டாங்க. ஆனா, அங்க பேசின இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குல்ல, அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆழமா வந்துட்டு உள்ளுக்கு பதிஞ்சிருச்சு. அப்ப இதையும் ஏற்க முடியல முழுமையா. அப்போ இது ஒரு வன்மமா மாறிடுச்சுன்னு நம்ம ஆமா. ஏற்றுக்கலாமா? அப்ப இப்படி பேசும்போது வந்துட்டு சில இடத்துல எங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவங்களுக்கு எப்படி புரிதல் வரும்? ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறாங்க. ஆனா இறை மறுப்பு பேசுறாங்க. அப்ப எங்களுக்குமே வந்துட்டு ஐ மீன் எங்களுக்குன்றத தாண்டி வந்து எனக்கே வந்துட்டு அது வந்துட்டு சில சமயம் வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இப்படியும் ஒரு குரூப் இருக்கு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்போ வந்துட்டு இந்து மதத்துக்குள்ளேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், சில முரண்கள் இருக்கும்ல. ஆமா. ஒரே மதத்துக்குள்ள இருந்தாலும் சில உள் முரண்கள் இருக்கும். அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்குள்ளுமான ஒரு உள் முரண் தான் இது. இது அதனால தான் இப்போ நான் வந்து வெளிப்படையா சில விஷயத்த வந்து பேசாம இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். சரி. இப்போ இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசிட்டீங்க. நான் அடுத்த கேள்வியாக வந்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்து மதத்துக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வாக்குவாதத்தோட அமையும். அது நிறைய விஷயங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, வர்ணாசிரம தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதத்தில் ஹிந்து மக்கள், அதாவது ஹிந்துவை சார்ந்தவங்க வந்து அதை வந்து படித்து அது வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதை பற்றி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எப்படி இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு. ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த வர்ணாசிரம தர்மத்தை மட்டுமே வச்சு நீங்களாம் வந்து பேசுகிறீங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க பேசுகிறீங்க. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே சங்கம் வச்சு, சரியா, சங்கம் வச்சு யார் சாதியை வளர்த்தது? சரி, சங்கம் வச்சு ஜாதியை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ சங்கம் வச்சு தமிழர்கள் வளர்த்த ஜாதிகள் என்னன்னு சொல்லுங்க. நிறைய இருக்குங்க. இப்போ பார்க்க போனால் அதை லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அது சென்சிட்டிவ் ஆயிடாதா? அது போட முடியாது. சொல்லுங்க இருக்காங்களே, மேஜரா இருக்கிறவங்க சொல்லுங்க. ஒரு இருக்காங்க. அது கவுண்டரு, வன்னியரு, கோனாரு,
முதலையாரு, அப்புறம் இந்த மாதிரி சொக்கோல் நிறைய இருக்குல்ல, நிறைய பிரிவுகள் இருக்குல்ல. இருக்குல்ல. ஓகே. இருக்கு. இப்ப இது ஜாதின்னு சொல்லிட்டு யார் சொன்னா? எந்த சங்கத்துல நீங்க படிச்ச எந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல இத ஜாதின்னு சொன்னாங்க? நாங்க சொல்லலங்க. இப்ப தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சங்கம் வச்சிருக்காங்கல்ல, நீங்க பார்க்க முடியுதுல. ஆமா. ஏன் மலேசியால இல்லையா? ஆமா இருக்கு. இருக்குல்ல. ஆமா. சொல்லுங்க. இது வந்துட்டு தமிழர்களுடைய குடி அடிப்படை அப்படின்றது வேறங்க. தமிழர்களுடைய குடிகள் அப்படின்றது வந்துட்டு ஜாதிகள் கிடையாது. சரிங்களா? தமிழர்களுடைய குடிமுறை அப்படின்றது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு வேற கான்செப்ட் அது. சரிங்களா? அது வந்துட்டு அவங்க என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பேர்கள். சரிங்களா? இங்கே ஜாதி அப்படின்றது வந்துட்டு பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சரி, அப்போ இதனுடைய தொடக்கம் எங்கன்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வர்ணாசிரமத்தில் போய் நிற்கிது. பிறப்பின் அடிப்படையில் இங்கே வேதம் கற்பிக்கப்படுது. ஆனா நிறைய இடத்துல இந்து மதத்துல வந்து அதை மறுத்தே சொல்லியிருக்க. தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஹிந்துக்களே மறுக்கிறீங்க அப்படின்னு போது நாங்கள் மறுக்கக்கூடாதா? நீங்க மறுக்கிறதுல தப்பு இல்லைன்ற. அப்புறம் ஆனா இங்க சாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கீங்களே. சாதிகளை நாங்கள் உருவாக்கலைங்க. சாதின்ற கட்டமைப்பை எங்கள் மீது திணிக்கப்பட்டுச்சு, தமிழர்கள் மீது. அப்ப நீங்க வந்து மத்தவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டீங்களா? சரிங்களா? சரி, ஒன்றும் வேணாம். இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கே வருவோம் மறுபடியும். சரி சரிங்களா? சரி. தஞ்சை பெருவுடையார் கோயிலோடைய தலைமை பூசாரி யார்? எந்த குடியை சேர்ந்தவர்? சரிங்களா? அவர் ஒரு பறையர் குடியை சேர்ந்தவர். சரி. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சோகால் ஆரிய பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் கிடையாது, தமிழர்கள் ஆரிய பிராமணர்களுக்குமே ஒரு தலைமையாக வந்துட்டு இங்கே வந்து ஒரு பறையர் இருக்கார் அப்படின்னும் போது வந்துட்டு எந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு ஜாதி வந்துட்டு மேலே கீழே அப்படின்றது இருக்குது. முதலாவது சங்கத்தில் எங்கேயாவது வந்துட்டு இந்த சொல்லக்கூடிய பிறப்பின் அடிப்படையிலான தத்துவம், சரிங்களா, இவன் வந்து உயர்ந்த ஜாதி இவன் கீழ் ஜாதி அப்படின்ற தத்துவம் சங்க இலக்கியத்திலையோ இல்லை தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரமத்திலேருந்து நீங்கள் எடுத்து காட்டுங்க. இல்ல, நானுமே அதை சொல்றேன். அது வந்து சங்க இலக்கியத்திலேயோ இல்லை எந்த ஒரு தமிழ் சார்ந்த நூல்கள்லையோ எந்த இடத்துலையுமே வந்து சாதிகள் சார்ந்து பிரிவினையை சொல்லவே படலை. நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப நடைமுறையில் அது இருக்கான்றது தான் கேள்வி. அது களையப்படணும். அதுக்கும் தான் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்கிற தமிழர்கள் உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வாக பார்க்காதீங்க அப்படின்னு தானே நாங்களும் வந்து அட்வொகேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த சாதிய கட்டமைப்பு அப்படின்றது வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு கடைசி மன்னர்கள், குறுநில மன்னர்களாக இருந்த சம்பூரையர்கள் இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர்கள். ஓகேங்களா? அப்போ இந்த சாதி உள்ளுக்கு வருதுக்கான சான்று நான் சொல்கிறேன். அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. என்ன கல்வெட்டு அப்படின்னு சொன்னாக்கா, பொது கிணத்துல வந்துட்டு சாதியின் அடிப்படையில் வந்துட்டு தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? உடச்சி பேசணும்னு சொன்னாக்கா பிராமணர்கள் உருவாக்குறாங்க. அதை எதிர்த்து அரசு வந்துட்டு கட்டளை எடுது. என்ன கட்டளை இடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட விதியை யாராவது என்னுடைய மண்ணில் இந்த நாட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தமிழர்களுடைய மரபு. அப்போ எங்கே நீங்கள் வந்து சங்கம் வச்சு ஜாதியை வளர்த்தோன்னு சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் இந்த மன்னர்கள் மன்னர்கள் வழி சார்ந்தும் சரி, சங்க இலக்கியத்திலும் சரி, இல்லை வந்து தமிழ் நூல்களை மையமாக வச்சு இந்த விஷயத்த நான் சொல்லலை. சரியா? நான் சொல்கிறது இப்போ இருக்கிற நடைமுறையில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த குடிகள் இருக்காங்களா, தமிழ் குடிகள் இருக்காங்களா, அது வந்துட்டு செட்டியாராக இருக்கட்டும், இல்லை வன்னியராக இருக்கட்டும், இல்லை கவுண்டராக இருக்கட்டும், இவங்களுடைய அடையாளம் அப்படின்றது நிலைநிறுத்தப்படணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நிலைநிறுத்தப்படணும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்ற, எல்லாரும் சமம். அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தமிழ் தேசியவாதிகளோட கடமை. ஒவ்வொரு தமிழனும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம கிட்ட திணிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீ தலையில் தூக்கி சுமக்கிற வரைக்குமே நீ ஒரு அடிமை மனநிலையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ரவீந்திரன், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இதை கேட்குறேன். சரியா? இப்போ நம்ம தளத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கோம். சரியா? எந்த இடத்துல இந்த ஒரு மனநிலையை பற்றி எவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்க? எந்த இடத்துல எவ்வளோ பேர் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்க்குற வரைக்குமே நீங்கள் அது மறுக்க முடியாது. சரியா? நான் பார்க்குற வரைக்குமே இன்றைக்கி இந்துக்களில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை எடுத்து வச்சு அவங்க அப்போ சொன்னாங்க, இப்போ அது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன் இங்கே இருக்கிற மலேசியாவை நம்ம எடுத்துக்குவோம், இன்றைக்கி மூலஸ்தானத்தில் இன்னும் மந்திரம் சொல்கிறதெல்லாம் யார்? பிராமணனா? ஓகே, கண்டிப்பாக கிடையாது. கிடையாதுல்ல. இல்லை, அதான் மலேசியாவோட யூனிக்னஸ்ஸுமே. நம்ம அதை உடச்சிருக்கோம்ல, புரியுதுங்களா? அதை நம்ம உடச்சிருக்கோம். இப்போ நீங்கள் எங்கே வரீங்கன்றது எனக்கு புரியுது கலேஷ். நீங்கள் இப்போ எங்கே வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மலேசியாவில் பூஜாரியில் பிராமணனே கிடையாது. ஆனால் தமிழர்கள் இந்த ஜாதியை தூக்கிக்கிட்டு ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற கேள்விக்கு தானே வரீங்க. முடிஞ்சுல, அதுக்கு தானே வரீங்க. அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது மாறணும்.
முதலாவது தமிழர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு மனநிலை உன்னுடைய இயல்பான மனநிலை கிடையாது. இதை நீங்க மாத்திக்கிங்க தமிழர்களே அப்படின்னு நான் சொல்றேன். இதை ஆனா வந்து பேச மாட்டாங்கல்ல. இதோ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பேசுறீங்க, ஏன்னா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வச்சதுனால பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பேசுறதை விட்டுட்டு இதை தாண்டி நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை மட்டுமே பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கிற கான்செப்ட் வந்து டோட்டல் அது இன்னும் மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நம்மளுக்கே தெரியாது. ஆமா. ஆனால் நம்ம அதை மாற்றிட்டு வரோம்ல, நம்ம அந்த கான்செப்டை ஏற்கலைல்ல. ஆனால் இதை வந்து பேசுறது வந்து தளத்தில் குறைவாக தானே இருக்குது. இல்லை கலேஷ், அதான் சொன்னேன், தளத்தில் குறவாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய அமைப்புகளை இது அட்வொகேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயான பரஸ்பரத்தையும் இல்லை அவங்களுக்குள்ளேயான இந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற நிறைய இடங்கள் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? வெளிப்படையாக யாரும் வந்து பேசலை. சரிங்களா? ஏன்னு சொன்னாக்கா இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ கிடையாது இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு. நம்மளுக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஓகேவா? நம்ம இங்கே வந்துட்டு ஒரு தேர்ட் மெஜாரிட்டியான ஒரு பாப்புலேஷனில் இருக்கும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற உள் முரணை வந்துட்டு நம்ம அதிகமாக வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி ஒரு சூழலும் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு பின்னால் வந்துட்டு நிறைய அமைப்புகள் வந்துட்டு இதை முன்னுக்கு கொண்டு வந்து தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்ற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது தமிழர்கள் வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற கருத்து வந்து நானுமே ஆதரிக்கிற ஒரு விஷயந்தான். நான் அதில் மாற்று கருத்து கொண்டு வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நீங்கள்லாம் இந்துக்கள், ஏதோ நாங்கள் ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி நீங்கள்லாம் இந்துக்கள், சரியா, நாங்கள்லாம் தமிழர்கள், எங்களையும் உங்களையும் ஒன்றா சேர்க்காதீங்கப்பா அப்படின்ற பேசுகிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் வந்து ஒரு விஷயம் உருவாயிருக்குன்றத. இல்லை கலேஷ், அப்படிலாம் உருவாகல கலேஷ். அது வந்து டிக்டாக்ல சில பேர் பேசுறது, அது சில பேர் பேசுறது மட்டுமே தற்கொலைகள்னு சில தற்கொலைகள் பேசுறது வந்து ஒட்டுமொத்த சிந்தனையாளர்களின் கருத்தாக மாறாது கலேஷ். கண்டிப்பாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ ஹிந்து சார்ந்த அமைப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? தமிழ் சார்ந்த அமைப்புகளும் நிறைய இருக்குது. நான் இன்னொரு உண்மை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க 2 பேருமே நல்லா ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல பரஸ்பரம் இருக்குது. அவங்க சில விஷயத்துக்கு வந்து இந்த விஷயத்துக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன், இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குது. என்னதான் கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலுமே தே ஆர் குவைட் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு புரியுது. ஒரு நல்ல உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ வந்துட்டு இந்த இடையில இந்த கோயில் ஹராம் அப்படின்ற இஷ்யூ வந்துச்சுல்ல, இதில் வந்துட்டு எந்த தமிழ் தேசியவாதியாச்சும் வெளியே வந்துட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறத பார்த்தீங்களா? இல்லையே. இல்லை. ஏன் பேசலை? ஏன்னா அவனுக்கு புரியும். ஏன்னு சொன்னாக்கா இதை அவன் எதிர்த்து பேசினான் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே அடி வாங்க போகிறது இவனுடைய நம்பிக்கையும் கூட. இல்லை, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ரவி. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த இனத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதில் நான் உண்மையிலே வந்து எல்லாத்தையுமே பாராட்டுவேன். அதில் வந்து பாரபட்சம் காமிக்காமல் எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒன்றா நின்று ஒரு குரல் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்ம பேசக்கூடியது இன்றைக்கி உள்கட்ட பிரச்சனைகள் தான். இல்லை, அதான் சொல்கிறேன் கலேஷ், நான் ஓப்பனாக ஒரு விஷயத்தை உடச்சி பேசுகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஹிந்து மதத்தை அட்வொகேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசியத்தை வந்துட்டு இந்த சமூக வலைத்தளங்களில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், சரிங்களா, ஓகேவா, என்னையும் உட்பட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? பல பேர் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்ததை மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானுமே யூடியூப் ஆரம்பிக்கும் போது பல கருத்துக்கள் யூடியூப்பில் உள்ள கருத்துக்களை தான் நான் வந்து மலேசியாவுக்கு தகுந்தவாறு பேசிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? நான் ஏன் பேசுகிறத நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு நான் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன, எதை நம்ம செய்யணும், செய்யறதை விட்டுட்டு தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஓகே, இப்போ வச்சுக்கங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு தமிழர் தானே? கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்துன்றது உங்களோட நம்பிக்கை, உங்களோட மத நம்பிக்கை. ஆமாம், கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தமிழர்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்து மதத்தை போட்டு தாக்குன்னு தாக்குறேன். அதான் ரவி என்னோட கேள்வியே. இப்போ நான் ஒரு தமிழனா இருக்கேன், நான் ஹிந்து நம்பிக்கையில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற? இல்லை, பிரச்சனை